கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் இராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். ஆமென். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வரும் வேளையில் இவர்களுக்கு எதிராக செங்கடல் தடுத்து நிறுத்தியது. பின்பக்கம் எகிப்தின் சேனைகள் வேறு பின்தொடர்ந்து வருகிறது. இங்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரேலை காப்பாற்ற செங்கடலை பிளந்து வழி நடத்தியது ராக்காலத்தில்தான். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ராம் முழுவதும் கிரியை செய்து கொண்டு வழி நடத்தினார். இப்படிப்பட்டதான நெருக்கடியான சூழ்நிலை வாழ்நாள் முழுவதும் நாம் மறந்துவிடக்கூடாது. மற்றும் உலகில் உள்ள விலையேறப்பெற்ற பிரகாசமுள்ள விலை உயர்ந்த கற்கள் யாவுமே நீண்ட காலங்காலங்களாக பூமியின் அடித்தளத்தில் அந்தகாரத்தில் கிடக்கும் போதுதான் விலையேறப்பெற்ற பிரகாசமுள்ள கற்களாக உருவாக்கப்பட்டு விடுகிறது. ஆம், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள விலையேறப்பெற்ற கற்களாகிய நீங்கள் அந்தகார இருளின் வழியாக உருவாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுவீர்கள். ஆம், நீங்கள் சந்திக்கும் அந்தகாரமான இருளை பற்றி கவலையே படக்கூடாது. நாளைய தினம், நாளைய வாரம், நாளைய மாதம், இந்த வருடம் நான் எப்படி எனது குடும்பத்தை வழிநடத்தி செல்லப் போகிறேன் என்ற ஒரு கவலையும் வேண்டாம். கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் ஒரு இருளின் வழியாக, பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைய வழியாக கூட நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது முன்னே செங்கடல் தடுத்து நிறுத்துகிறது, பின்னே எகிப்தின் சேனைகள் தொடர்கிறது. என்ன செய்வது என்று அந்த இருளில் திக்கு முக்காடி கொண்டிருந்த வேளையில்தான் அன்று இரவு முழுதும் செங்கடலை பிளந்து அற்புதமான அவர்களை கடக்க செய்தார் நம் தேவன். உங்களுக்கும் கூட ஒவ்வொரு நாளும் கூட அந்தகாரம் சூழ்ந்த இரவாக கூட இருக்கலாம். நாளை என்ன செய்ய போகிறோம் என்று தவிக்கலாம். ஆனால் அற்புதமாக, அதிசயமாக அந்த இருளை பகலின் வெளிச்சமாக மாற்றிய நம் தேவன் உங்களுடைய எல்லா அந்தகார இருளையும் வெளிச்சமாக மாற்றப் போகிறார். ஆமென். God bless you.